ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ளோரியின் வீடு. இது நம்ம சேனலில் வர்ற ஃபர்ஸ்ட் வ்ளாக். இது அதாவது லாங் வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடை ஏன் க்ளீனாக வச்சுக்கணும், கிச்சனை ஏன் க்ளீனாக வச்சுக்கணும், நம்ம ஏன் செல்ஃப் கேர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது அதோடு முடிஞ்சு போகிறது இல்லை. அது நம்ம மனசு சம்மந்தப்பட்டது. நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை சுத்தமாக வச்சுக்கும் போதும், நம்மளை நாமே செல்ஃப் கேர் எடுத்துக்கும் போதும் அது அதோடு முடிஞ்சு போகிறது கிடையாது. அது நம்ம மனசோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாத்திரத்தை அப்படியே கழுவாமல் போட்டு வைக்கும் போதும், ஏனோ தானோன்னு சமைக்கும் போதும் நமக்கு ஒரு டல்லான ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். அதே இதை நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுக்கும் போதும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் அன்றைக்கி நாள் மூலம் நம்மளை கேரி பண்ண வைக்கும். அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு குழப்பத்தில் கூட எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தோணும் நமக்கு. இந்த மாதிரி வேலை செய்யும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் கேட்டுட்டோ பாட்டு கேட்டுட்டோ பண்ணும்போது அது நமக்கு இன்னமும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நான் இப்போ வாங்கிட்டு வந்த காய் புதினா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு தண்ணி குடிக்கிறேன். ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது கோயம்புத்தூரில். மற்ற ஊரில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அதனால் சும்மா என்னோடய வீட்டை இப்போ இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருந்ததோ அதை அப்படியே கொஞ்சம் காட்டுறேன். கொஞ்சம் கிளட்டராக கூட ஒவ்வொரு இடத்துல இருக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன். இப்போது ஒரு சின்ன ஓவர் வியூ காட்டுறேன். என்னோடய லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ காட்டிகிட்ருக்கேன். இந்த ஹாலோட சைஸ் 16க்கு 16ன்னு நினைக்கிறேன். என்னுடைய லெஃப்ட் சைடில் டீப்பாயை ஐனிங் டேபிளாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது சோஃபா போட்டுட்டு இந்த கார்னரில் டிவி ஸ்டாண்ட் இருக்குது. அது ஹோம் தியேட்டர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து ஒரு பெட்ரூம். இது அட்டாச்டு பாத்ரூம். இப்போ அந்த பெட்ரூம் கிட்ட எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால், அதாவது ஹால்லேருந்து வந்தால் டைனிங் ஏரியா, மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதை நான் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நான் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய வெசல்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்துக்குவேன், ரெகுலராக எடுக்க மாட்டேன். கீழே அப்படி பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு தேவையான என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வீட்டில் எப்படி இருந்து பேக்கிங் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வழிகளை எப்படி நான் கற்றுக்கிட்டேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த பக்கம் என்னுடைய ஓடிஜி அவன் இருக்குது, அகாரோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மளிகை பொருள் தான் வச்சுருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு செல்ஃபில் மளிகை பொருள் வச்சுருக்கேன். கீழே அப்பப்போ யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங்க்கு தேவையான பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். கீழே அரிசி எல்லாம் இருக்குது. இந்த ப்ளூ கலர் பீரோவில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் யூஸ் பண்ணக்கூடிய ரேரான பொருள் எல்லாம் எடுத்துக்குவேன் அப்பப்போ. இப்போ இது இன்னொரு பெட்ரூம். இதுவும் அப்படியே அட்டாச்டு பாத்ரூமோடு இருக்குது. அப்படியே கிச்சனுக்கு வரலாம். கிச்சன்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது டிஷ்வாஷர். நான் இதை ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன்.
எப்போ எனக்கு அதிகமான வேலை இருக்கோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அந்த கார்னரில் மிக்ஸி இருக்குது. அதுக்கு மேலே வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் பேஸ்கெட் வந்து ஹேங் பண்ணியிருக்கிறதுல என்னோடய டவல்ஸ் எல்லாமே வச்சுக்குவேன். இப்போது இந்த ஏரியா எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி நான் வந்து என்னுடைய ஒர்க்கிங் ஏரியா, என்னுடைய சேனலில் சமையல் எல்லாமே அந்த இடத்துல இருந்து தான் வரும். இந்த பக்கம் கெட்டில், அதுக்கப்புறம் காஃபி மேக்கர் எல்லாமே இருக்குது. மசாலா பாக்ஸ் அந்த கார்னரில் வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா அரிசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் எல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து பெரிய ஒரு ஸ்டவ் வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் பிளேட்டில் வச்சுருக்கேன். இது வந்து யூட்டிலிட்டி ஏரியா. இந்த பக்கம் வாஷிங் மிஷினும் இன்னொரு சிங்க்கும் இருக்குது. இவ்வளோ தாங்க என்னுடைய வீடு. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.